கேள்விப்பட்டியா தோற நம்ம கிளியை போட பிளான் போயிட்டு இருக்கு போல. ஆ ஆ காதுக்கு வந்துச்சு. பண்ணுயா பார்ப்போம் பார்ப்போம். ஏன் என் கையில் பேஸ் பண்ண? என்னால் போட முடியாதுல்ல. இப்போ நான் போகிறேன் பாருங்க. என்னடா லாட்ரி வித்து குச்சிட்ட மாட்டிட்டானா? போட்டன இன்னும் யாரும் இதெல்லாம் செய்ய சொன்னா? நம்ம தப்பே பண்ணாலும் தப்பு பண்ணலன்னு தலையை தூக்கி நிரூபிக்கணும். இப்படி போலீஸ்களை வந்து மாட்டினா நாளைக்கு 1.5 வரைக்கும் நிம்மதியாக போட மாட்டாங்க. யாராண்ட மாட்டினா? எஸ்ஐ கருணாண்ணா. எஸ்ஐ கருணாவா? இங்கே பாருங்க, இது இவன் தான் பண்ணான்னு யாருக்கும் தெரியக்கூடாது, புரியுதா? பின்னாடி கருவாடு கண்ட போன மாதிரி திரிஞ்சிட்டே இருப்பானுங்க, நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆ எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், புரியுதா? ம். என்னடா? ஒன்றும் இல்லை சார். யாரா பண்ணது? ஐயோ, நம்ம பிள்ளைகளா? இல்லை சார். உங்கள் பசங்கள? இல்லை சார், இல்லை சார். ம், சரி. நைட் ஒருத்தருக்குன்னு ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. உங்கள் பசங்க எவனா இழுத்துன்னு போகிறேன். இதோ இவனை இழுத்துன்னு போகிறேன். பேர் என்னடா? சுபு சார். சத்தமாக சொல்லு. சுபு சார். என்ன வயசு? 17. 17? என்ன அது இது? ஒன்றும் இல்லை சார். ஆ, ஒன்றும் இல்லை சார். அப்படியே அடிச்சனா? 17 வயசு. இவனை எடுத்துன்னு போகிறேன். வேணாம்மா, வேணாம் பாப்பா. அட தம்பி, வச்சுக்க வேண்டியதானே பாப்பாவோட ஆமாம். ஆசையை கொடுக்குது. கொண்டாமா. பனையே முருகா, எல்லாத்தையும் காப்பாற்றப்பா. மாமா, இந்த உலகத்திலே மிகப்பெரிய சுயநலவாதி அந்த கடவுள் தான். சின்ன வயசில் நான் கஷ்டப்படுறப்போ என்னை பார்க்கவும் இல்லை, வந்து எனக்கு உதவியும் பண்ணல. கையெடுத்து கும்புறதெல்லாம் கடவுள்னா உண்மையிலேயே இங்கே உதவி செய்கிறவங்கள என்ன பேர்? இதுக்கப்புறமா இவர் இருக்கார் நம்பினான்னு வச்சுக்கோங்களேன், என்னை விட பெரிய முட்டாள் யாருமே கிடையாது. வராமாமா. மாமா சொல்லுப்பா. எனக்கு எதுவும் மனசுக்கு தப்பாக படுது மாமா. பாப்பாவை ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம் போ. மாமா கூட ஜாக்கிரதையாக இருக்கணும், சரியா? ம், பார்த்துக்கோங்க மாமா. ஹலோ கருணா, சத்யா பேசுகிறேன். சொல்லு சத்யா. என்னோட செயினை காணும்டா. எப்போ? இப்போதான் கவனிக்கிறேன். மறந்து எங்கே வச்சிட்டியா? இல்லை, மறந்தெல்லாம் எங்கேயும் வைக்கல, எங்கே போச்சுன்னே தெரியல. நீ கொஞ்சம் பார்த்துட்டு சரி விடு, கூப்பிடுறியா? நான் பார்க்குறேன். என்ன? ம், சரி வைக்கிறேன். அக்கா, ஸ்டிக்கர் வாங்கிக்கோங்கக்கா. ஸ்டிக்கர்லாம் வேணாம், போ. ப்ளீஸ் வாங்கிக்கோங்கக்கா. சொன்னால் கேட்க மாட்டியா? தம்பி, ஸ்டிக்கர் எவ்வளோ? 10 ரூபாக்கா. ஒன்று கொடு. நீ ஏன் ஸ்டிக்கர் வித்துட்ருக்க? ஸ்கூலுக்குலாம் போகலையா?
டேய் தம்பி இங்கே வா. அண்ணே எல்லாம் நல்லா கேட்டுக்கோங்க. இது இத்தனை நாளாக நம்ம எல்லாம் பழக்கப்படுத்தி இந்த லாட்டு சீட்டு இதை பற்றி உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். பட் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, வெளியூர்லேருந்து நம்ம ஆளுங்க இதெல்லாம் அடுத்த வருஷம் தடை பண்ண போகிறாங்க. ஆனால் இதுக்காக நீங்கள் எதுவுமே கவலையே பட வேண்டாம். இதனால் வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்பர் தெரியுமா, இது அஃபிஷியலாகவே இன்டர்நெட்டில் போட்டுருவாங்க. நம்மலாம் பார்த்துட்டு அமௌண்ட்டை வாங்கிக்குவோம். இனிமேல் அதெல்லாம் பண்ணவே முடியாது நம்மளால். என்ன பிரச்சனை அப்படின்னா, தடை பண்ணால இது எதுவுமே அரசாங்கத்துக்கு தெரிஞ்சு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் இது எதுவுமே நீங்கள் கவலைப்படாங்க. நம்ம அண்ணோட கண்ட்ரோலுக்கு கீழே ஊர் எல்லையில் ஒதுக்குப்புறமா இது எல்லா விஷயமும் நடக்க போகுது. சரியா? பாப்பா உங்களுக்கெல்லாம் நம்பலாமாப்பா? நம்பலாம். 100% அசூரன்ஸு. போட்ட காசு திருப்பி வரும். நிச்சயமாக வந்துடும்ல. 100% அசூரன்ஸ்னே துறந்து எல்லாத்தையுமே பார்த்துக்கிறாரு. அண்ணா அப்புறம் போன வாரம் ரிசல்ட் என்னாச்சு? அண்ணா அது வந்து ஒருத்தன் 2 போர்டு அடிச்சிட்டானே, இன்னொருத்தன் 1 போர்டு மட்டும் என்னாச்சு? அடிச்சிட்டான். இன்னொருத்தன் சரி 2 போர்டு அவுட்டு. ஒருத்தன் ஷோவுக்கே வரல, அது என்னாச்சுன்னு தெரியலண்ணே. அசோக் ஆல் பாஸ். கில்லி போட்டாங்களா? என்ன சொன்ன? கில்லி போட்டாங்கண்ணா. எப்போ? இப்போ தான் பசங்களை கூப்பிட்டு வா, சம்பவம் பண்ணும். செய்வாங்களா? கொலையே பண்ணுறானுங்க, இதை பண்ண மாட்டானுங்களா? அப்புறம் அவனை இறக்குனாதான் நம்ம சேஃப்டியாக இருக்க முடியும். அவனை என்ன பண்ணாலும் ஒன்றும் கேட்க முடியாது. ஓ அப்பா என்ன பண்ணுற? டிவி பார்க்குறியா? கிள்ளி என்கிற கிள்ளி வல்லவனை கொலை செய்ததையொட்டி இன்று நடந்த கலவரத்தில் கல்வீச்சு சம்பவம் ஏற்பட்டதால் பதட்டம் நிலவியது. மேலும் குடிசைகள் எரிக்கப்பட்டது. கலவரத்தில் பெரும்பாலானோர் 18 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதையொட்டி 144 தடை விதிக்கப்பட்டுள்ளது. டேய் தம்பி இங்கே வா. ஏன் கசக்கி போட்ட? யார் வரைஞ்சது? நான் தான் வரைஞ்சேங்க்கா. நீ வரைஞ்சதா? ஆமாங்க்கா. அப்புறம் ஏன்டா கசக்கி போட்ட? சரி இந்த படம் ஏன் வரைஞ்ச? அக்கா எல்லா பேப்பர்லையும் இதுதான்க்கா இருக்குது. இது வேணாமா உனக்கு? அக்கா பக்கத்து ஸ்கூலில் ட்ராயிங் போட்டு வச்சாங்க்கா. அதில் நான் கலந்துக்கலான்னு போனேங்க்கா. நான் எத்தனாவது படிக்கிறேன்னு கேட்டாங்க. நான் ஸ்கூலுக்கே போகலன்னு சொன்னேங்க்கா. ஸ்கூலுக்கே போகாதவங்கெல்லாம் இங்கே வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. எனக்கு ட்ராயிங்னா ரொம்ப பிடிக்குங்க்கா. நான் 10 மினிட்ஸில் கூப்பிட்றேன். ஓகே. டேய் தம்பி டேய் தம்பி எங்கே போனா? டேய் என்னடா துறை கூட சேர்ந்து ஆடிட்டு இருக்க? அப்படி இல்லை ஒன்று. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும்? போனா போகுதுன்னு விட்டா உன்னால தானே எனக்கு தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வந்துட்டு இருக்கு. அடங்கி இரு, நான் வேற மாதிரி ஆளு. வாயில் பிளேடு வச்சுக்கிறேன். துப்புனா மூஞ்சி கிஞ்செல்லாம் நாஸ்தி ஆயிரு. சரியா? ஓடிரு. ஏறா. அவன் தான் சார் அடித்தான். ஏறா.
வாணி மாணி கொஞ்சம் மஞ்சத்தூள் எடு. என்ன பண்ணுற? இங்கே காட்டு. அட சும்மா காட்டு. இந்த மாங்காய் சாப்பிடவே இல்லையா? ஏய், எங்கே போகிற? தோரா என்ன பெரிய தியாகியா? அவங்க கூட உனக்கு என்ன வேலை? அவனே சிறிது தப்புலேருந்து தப்பிச்சு வந்தவன். உங்கள் அப்பா அம்மா தான் உன்னை வேலைக்கு போய் சொல்லிட்டு இருக்காங்களா? அப்படிலாம் யாரும் இல்லைங்க. 2 பேருமே அவங்கவுங்க வாழ்க்கையை பிடிச்ச மாதிரி வாழணும்னு சொல்லி சின்ன வயசில் எங்களை தனியாக விட்டு போயிட்டாங்க. அப்புறம் எதுக்கு எங்களை பெற்றுக்கணும்? வீட்டில் நீ மட்டும் தானா? இல்லை சார், தங்கச்சி இருக்கா, வாணி. 11 வயசு ஆகுது. வாய் பேச வராது சார். பாப்பாவை யார் பார்த்துக்கிறா? பக்கத்து வீட்டு மாமா சார், ரொம்ப நல்ல மனுஷன். அவர் தான் பார்த்துக்கிட்டு. படிக்கிறாளா? படிக்கிறத சாப்பாடு பட்டதா சார் ஒரு சாப்பாடே கிடைக்கும். எங்கே சார் படிக்கிறது? பயமே இல்லை போல சாருக்கு. நேற்று லாட்ரி விற்றீங்க, இன்னைக்கு கலவரத்தில் கல்லை விட்டீங்க, இப்போ ஒருத்தனை அடிச்சிருக்கீங்க. பெரிய ஆள் ஆயிட்டீங்க. இப்போயோ கத்தி வச்சுக்கிட்டுறீங்க. இல்லை சார். 17 வயசில் செய்கிற காரியமாடா இது? 17 வயசு தான் சார் ஆகுது. மண்டையை பாருங்கள், பூரா வெள்ள முடியாயிடுச்சு. அடுத்த வேலை சோத்துக்கு என்ன பண்ண தெரியாமல் நினச்சி பாதி மணி நடத்துச்சு சார். இந்த வயசில் நான் படுறது கஷ்டம்னா 11 வயசு தங்கச்சிக்கு யோசிச்சு பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்ககிட்ட சொன்னால் உன்னையும் பாப்பாவையும் படிக்க வைப்பாங்க. சார், இப்படியே சொல்லி கூப்பிட்டு போய் ஏமாத்துறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க சார். இதை பாருங்கள், இது கூட அப்படி தான். படிக்க வேணும்னு கூப்பிட்டு போய் சட்டையை கிழிச்சு சூடு வச்சு அடித்து கடைசியில் ட்ரெஸ் இல்லாமல் உட்கார வச்சுட்டாங்க. போலீஸ் வந்தனால தப்பிச்சு சார். மண்புல் இருந்து தப்பிச்சு மலைப்பாம்பட்டு மாட்டின மாதிரி ஆகிப்போச்சு என்ன நம்ம. துறைய சொன்னேன் சார். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் போனால் ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தா அங்கே எவன் பொருளை காணனாலும் என்னத்தான் திருட மாதிரி பார்க்குறாங்க. இதெல்லாம் இருக்கட்டும் சார், பரவாயில்ல. அதெல்லாம் தூக்கிட்டு போய் நான் என்ன பண்ண போகிறேன் சொல்லுங்கள் பார்ப்போம். அவனும் பெற்றவங்களை பற்றி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் என்னால் அழுகு மட்டும்தானே முடியும். அவங்க சொல்கிறதுல உண்மை தானே. எல்லாரும் அப்படி இருப்பாங்களாடா? கடையில் வேலை செய்கிற குழந்தையும் ரோட்டில் சுற்றிட்டு இருக்க குழந்தையும் வேற இல்லைடா. அப்படி பார்க்கறதுக்கு நான் ஒன்றும் குருடம் இல்லைடா. 2 கண்ணும் சரியாக இருந்தால் தான் அதுக்கு பேர் பார்வை. இல்லைன்னா போகிற. உனக்கு ஒன்று செய்யணும்னு தோணுச்சுன்னா சூழ்நிலை ஒரு தடையாக இருக்காது. செஸ் விளையாடுற மாதிரி தான். ஆப்போசிட் வரவனை வெட்டி சாச்சிட்டு போயிட்டே இருக்கணும். காயம் படும், ஆனால் ஜெயிக்கிறப்போ அது பெருசாக தெரியாது.
சரி, உனக்கு என்ன தெரியும்? கவிதையில் எழுதுவேன் சார். சுஜாதா புக்குன்னு நிறைய படிப்பேன். அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. எங்கேயாவது எழுதி அனுப்பியிருக்கியா? இல்லை சார். இந்த திறமையெல்லாம் வெளியே காட்டாமல் இருந்தா எப்படி சாதிப்ப? சரி, உன்னை பற்றி ஒரு கவிதை சொல்லு. என்னை பற்றியா சார்? பெருசாக சொல்கிறதுக்குள்ள ஒன்றும் இல்லை சார். உனக்கு பிடிச்ச ஒரு வரி சொல்லு. தமிழீழ விடுதலைக்கு மெட்ராஸ்காரங்க உதவிக்கு எதிர்பார்க்குறாங்க. ராஜேந்திர சோழன் மறுபடியும் பிறந்தா தான் உண்டு. சுஜாதா கொலையரங்கம். கவிதையும் கைப்பழக்கமும் அரசியலும் நாப்பழக்கமும். குட். உன்னோட ஒர்த்து உனக்கே தெரிலடா. நீ எவ்வளோ பெரிய திறமைசாலியாக இருந்தாலும் நீ பண்ணுற சின்ன தப்பு அதை மறைச்சிடும்டா. படிக்கணும்னு சாதிக்கணும்னு நினைக்கிறவன் படித்து மேலே வாங்கடா. நம்ம நாட்டில் அறிவாளிக்கும் திறமைசாலிக்கும் தான்டா பஞ்சமே. இவர் படிக்காதவர் தானே? டேய், அவர் படிக்க வச்சு அழகு பார்த்து வர்றா. இப்போ என்ன சொல்ல வர? படிக்க மாட்டேன்னு சொல்ல வரியா? டேபிள் துடைக்க விட்டுருவானுங்க. ஹலோ கர்ணா. சொல்லு சத்யா. செயின் மேட்டர் தானே? அது இன்னும் விசாரிக்கல. இல்லைடா, காலையில் ஒரு பையன்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். ஸ்டிக்கர் விற்றுட்டு இருந்தான். ஆனால் நடுவில் ஒரு ஃபோன் வந்துச்சு. பேசிட்டு திரும்புறதுக்குள்ளே காணோம் அவனை. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கீழே ஒரு நம்பர் இருந்தது. ஃபோன் பண்ணி பார்த்தா யாருமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அந்த பையனுக்கு ஏதாச்சும் ஆயிருக்குமோ, இல்லை யாராச்சும் தூக்கிட்டு போயிருப்பாங்களோ, இல்லை என்னன்னே புரியல. சரி, இப்போ நீ எந்த இடத்துல இருக்க? வீட்டில் தான் இருக்கேன். நீ சரி, கொஞ்சம் என்னன்னு பார்க்குறது. எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. சரி, நான் அந்த நம்பர் உனக்கு அனுப்பட்டா? கால் பண்ணி. சரி, அந்த நம்பர் வாட்ஸ்அப் அனுப்பு. சரி, வைக்கிறேன். சரி, ஓகே, பாய். டேய், ஃபோன் இருந்தா கொடு. டேய், இங்க வா. இந்த நம்பர் ஏது உனக்கு? ஏற்கனவே சொன்னேன் சார், பக்கத்து வீட்டு மாமா, அவர் நம்பர். சரி, வா. ஏய் சத்யா, இப்போ நான் அங்கே தான் போயிட்டுருக்கேன். உனக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன், வா. சார், ஒரு நிமிஷம் வந்துடுறேன் சார். என்னாச்சு பாப்பா? ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் இல்லை. ஐயோ. சரி சரி சரி, ஒன்றும் இல்லை. பயப்படாத. அங்கே இருக்கோம்ல, ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை.
தம்பி, பாப்பாக்கு எப்படி இருக்கு இப்போ? கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சம் பயந்துட்டா, மற்றபடி பேசணும். கர்ணா சொன்னா, நீ பண்றதுல சரிதானா? நல்லதுக்கும் கெட்டதுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. ஒருத்தன் பார்த்து 100 பேர் பின்னாடி வருவாங்க. திருடன் போலீஸ், ஹிட்லர் நேதாஜி. தேவைக்காக தப்பு பண்ணலாம், ஆனா ஆசைக்காண்டி எப்பயுமே தப்பு பண்ணக்கூடாது. அறிவை நல்லதுக்கு யூஸ் பண்ணேன்டா, ஒரு சிறந்த பேச்சாளராவோ இல்ல நம்ம கோல்டு மெடல் வின் பண்ண நம்ம மாரியப்பன் மாதிரி கூட வரலாம்ல. ஏன் அதை பத்தி யோசிக்க மாட்ற? உன்னை பார்த்தா நாளைக்கு பாப்பா வளர்வா. அவகிட்ட தைரியம் இருக்கு, ஆனா படிப்பு வேணும்ல. நல்லா யோசிச்சு பாரு, நல்ல முடிவா எடு. அப்பா எப்போ வருவார்? வந்துடுவார் சரியா? நீ முடிவு உன் கையில. பாப்பா எப்படி இருக்கா? பரவாயில்ல சார், கொஞ்சம் பயந்துட்டா, மற்றபடி ஒன்றும் இல்லை. இந்த பையனுக்கு அவங்க அப்பா தான் பண்ணான்றது தெரியக்கூடாது. ம், என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்க? அவங்க கூட சேர்ந்து மறுபடியும் தப்பு பண்ணலானா, இல்லை சுதந்திரமா உன் இஷ்டப்படி படித்து மேலே வரலான்னு முடிவு பண்ணியிருக்கேன்? இது பாத்தியா? புரியுதா? புரியலையா? அவனை காணன்னு தொலைவிட்டு இருந்தீங்களே, எங்கே இருந்தான் தெரியுமா? குப்பை தொட்டியில் காலில் அடிபட்டு கிடந்தான். என்ன பண்ணான்னு தெரியுமா? குடிசையை கொளுத்திருக்கான். அவனுக்கெல்லாம் எப்படி தைரியம் வருது? யாரா உங்களுக்கு இந்த மாதிரிலாம் சொல்லி தந்துட்டு இருக்கிறது? ம், அப்படியே அடிச்சனு வைய. ஹே ஹாய். ஹாய். How are you? ஏன் இவ்வளோ லேட்டு? ஹாய். நான் நல்லா இருக்கேன். ஹலோ. ஹாய். ஃபங்க்ஷனில் எப்படி போச்சு? அது செமையாக போச்சு, நாங்கள் இப்போ தான் வரோம். செம்ம டிராஃபிக்கு அதான். கர்ணா, ஹலோ சார். ஹலோ. நான் சொன்னேன்ல இந்த பையன். சுபு தானே? ஆமாங்க. உட்கார். நம்ம ஒரு சின்ன கேம் விளாட்லாமா? சுபு, இந்த கம்பியில் பால் நிற்க வைக்கணும், அது இந்த டேபிள் மேலே இருக்கணும். சரி, ட்ரை பண்ணு. சரி கொடு. That's it.
இதுதான் உன்னோட பேட், இதுதான் உன்னோட குட், இதுதான் சுபு. நடுநிசியில் பசிகொண்டு தங்கை அவள் அழுகிட, தமையன் நான் என் செய்வேனோ தனியாக. தாயும் தந்தையும் இச்சை கொண்டு எச்சமாக அவரவர் வழி தேடி விட்டுச் செல்ல பெற்றெடுத்ததேனோ. ஒரு பருக்கை சோற்றுக்கு இருகரமேந்திட, தங்கையின் பசியாற்ற நானும் போரிட. அடிமை வாழ்க்கை சில நேரம், தழும்பும் தைரியமும் பல நேரம். காசு பணம் பசி பட்டினி தங்கை நான் நாள் கடப்பதே இலக்காக. கல்வி கற்க கடலளவு ஆசை, கல்வி அளிக்கத்தான் எவருண்டு எங்களுக்கு. உயிர் வாழ தவறுகள் பல இழைக்க, சரிதான் என்று புத்தி உரைக்க. மனமோ தவறென்று போராட, புத்தியே வென்றது. நம்பினேன் ஒருவனை வாழ்வில் முதல் முறை, என் தங்கை பாதுகாப்பிற்காக. அவனோ மிருகமாகிட, நான் முதல் வணங்கிய காவலரும் அக்காலும் துணை நிற்க. திரும்பப் பெற்றேன் கல்வியும் தொலைந்த வாழ்க்கையும்.